வணக்கம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த சீரீஸில் நான் சொல்கிற எல்லா ரெசிபீஸுமே குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ ஒரு 150 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஓமம் சேர்க்குறேன். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் எடுத்திருக்கிற இந்த பூரி மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பூரி பக்கம் வரும். பெரிய சைஸ் பூரிக்கு சொல்கிறேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இதில் எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை பிசைஞ்சு விடணும். இந்த தக்காளி விழுதை சேர்த்து நம்ம பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். எனக்கு இது பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதனால் இது பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். நம்ம நார்மலாக செய்கிற பூரியை விட இந்த பூரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக காரமும் அந்த ஓமமோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பூரி தேய்க்கிறதுக்காக நான் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கிறேன். ஏன்னா டிஃபன் பாக்ஸுக்கு நான் இந்த மாதிரி மினி பூரி மாதிரி செஞ்சு வைக்க போகிறேன். அதனால தான் குழந்தைங்களும் இது ரொம்ப விரும்புவாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது டிஃபன் பாக்ஸும் ஃபுல்லாக காலியாகி வரும். இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். இது வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கலர் நல்லா மாறணும். இந்த வெங்காயம் ஒரு 70% வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வேக வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை, அதனால் காஞ்ச பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒன்று சேர நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தப்ப தண்ணி சேர்த்தா போதும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே முன்னவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பூரி மசாலா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். இதோட கலர் நல்லா டார்க்காக மாறி கொஞ்சம் வத்தும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான பூரி மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மினி பூரியை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்ச பூரியை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெயில் போட்டோன்னே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு உப்பலாக வரும். அப்போ திருப்பி விடுங்க. இன்னொரு சைடு நல்லா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு உப்பலாக ரொம்ப நேரமுமே இப்படியே இருக்கும். எல்லாரும் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு ரொம்ப அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, குழந்தைங்க காலையில் சாப்பாடு கூட சாப்பிட வச்சிடலாம். ஆஃப்டர்நூன் மீல்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸை நம்ம சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். சரி வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பூரி மசாலா அதை பேக் பண்ணியாச்சு ஒரு தனி டிஃபன் பாக்ஸில். மெயின் கோர்ஸ் மினி பூரி, தக்காளி மினி பூரி. ஸோ இதில் எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு நான் அதில் பேக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 தான் பேக் பண்ணியிருப்பேன்.
கூடவே இது பத்தாது இல்லையா, ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. அதனால ஒரு 5-6 பீசஸ் அளவு நல்ல பெரிய பீசஸாக மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸும் சூப்பராக காலியாகி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.